நெக்ஸ்ட்டுமே நல்ல சைஸு, சரியான சைஸு, நல்ல சைஸு. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஃபிஷிங் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பழைய ஃப்ராகோட ரிவ்யூ தான். ரொம்ப பழைய ஃப்ராக்னு சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா ரியல் வாரியரோட டெடிபி ஃப்ராக். இது வந்து ரொம்ப நாளாக கேட்டு வந்தால் இங்கே கிடைக்கல. இது வந்தால் ஸ்டாக் வந்தால் காலி ஆகிடுது. இது பாருங்க, பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பீ மாதிரியே இருக்குது பாருங்கள். வந்து அது நாட் போடுற இடம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் வந்து இப்படி வந்து கொஞ்சம் நேராக வர மாதிரியே வரும். ஆக்ஷன் நல்லாயிருக்கும். நான் கேஸ்டிங் பண்ணும்போது காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து 4.5 சென்டிமீட்டர் லென்த்து, வெயிட் வந்து 9 to 10 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. தண்ணியில் நல்லா அலம்பிட்டே வரும். கீழே தெரியுதா? இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் டேக்கல்ஸில் தான் வாங்கினேன், கேரளாவிலேருந்து. மோஸ்ட்லி நம்ம கிடைக்காத ஃப்ராக் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கிட்ட தான் வாங்கிட்டுருக்கோம். நல்லா இருக்குது, கொரியர் பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் அந்த மிஸ்டேக் ஆனதில்லை, நல்லா பண்ணுறாரு. உங்களுக்கு எதாவது வேணுன்னா கூட இவர்கிட்ட வாங்கிக்கோங்க, இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கி தரோம். சரி, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி ஆக போகுது. ஸ்பாட்டை பாருங்கள், லைட்டாக அங்கங்கே ஆக்டிவிட்டி தெரியுது. காஸ்டிங் பண்ண போகலாம். சும்மா ஸ்ட்ரைக்கு. இது ஸ்ட்ரைக் வருது. பின்னாடியே ஃபாலோ வந்துச்சுன்னா மேபி ஒரு வேளை சின்னதாக கூட இருக்கலாம். இப்போ செம்ம ஸ்ட்ரைக்கு. எடி ப்ரோ டக்குன்னு ஃபாலோ பண்ணக்கூடாது ப்ரோ. எப்போவுமே மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபாலோ பண்ணக்கூடாதீங்க. எப்படி நல்ல சைஸு ப்ரோ, ஒரு 1/2 kg இருக்கும். அது அடித்த வேகத்தை பாருங்க. மிஸ் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு டக்குன்னு ஃபாலோ கரை வரைக்கும் கொடுக்காதீங்க. அது ஒரு சில இடத்துல வந்து ஜிக் பண்ணால் எடுக்கும். நம்ம அது இந்த கரை வரைக்கும்லாம் ஃபாலோ கொடுக்கக்கூடாது. மக்களே, எப்பவுமே தயவு செஞ்சு மீன் ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ணிடுங்க. நான் இல்லைனா நம்ம ஸ்லோவாக ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்தோன்னா அது கரை வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ வரும். அப்புறம் மீன் மிஸ் ஆகிடும். வருது பாரு, போடு ப்ரோ, விட்டு போடு, பவராக பிடிச்சிச்சு, போடு. மக்களே, ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஸ்ட்ரைக், எப்படி ஒரு 1/2 kg இருக்கும், தரமான சைஸு. அதனால் கொஞ்சம் ஜிக் பண்ணணும். மீன் வந்து அட்டாக் வந்துச்சுன்னா, சப்போஸ் பிடிக்க வேகமாக வந்துச்சுன்னா லைட்டாக தட்டி பாருங்கள். பக்கத்தில் இருந்தால் வந்து உடனே எடுத்துரும். அப்படி நல்ல சைஸ், எப்படி ஒரு 1/2 kg இருக்கும். ஊக்கு எங்கே வச்சுருக்குன்னு பாருங்கள். ஊக்கு தரமாக ஏறி இருக்குது. செம்ம பாருங்கள், அப்படி மேல் வாயில் அப்படியே இருக்கு. முள்ளு ஊக்கம் நல்ல தரமாக ஏறி இருக்குது. பிடிச்சி காட்டுக்குறோம். இல்லை முள்ளு வாயில் குத்து. கிரிப்பர் போடுக்குறோம். ஏறி மேல் வாயில் ஏறி இருக்கு. நல்ல சைஸு. அப்படி கையில் ஓடிக்கிட்டு பிடிச்சி காட்ட ஏந்திரு. செம்ம சைஸு. அப்படி ஒரு 2 செகண்ட் வந்து ஷேக் பண்ணார் அந்த இடத்துல நிப்பாட்டி. ஸ்டாப் பண்ணி ஷேக் பண்ணோடனே வந்து அடிச்சது பாருங்கள். 2வது ஸ்ட்ரைக்கில் சூப்பராக அடிச்சிருக்கு. அதே மாதிரி ஊக்கப்புமே நல்ல மேலே ஏறி இருக்கு. அடிச்சதுன்னா வந்து மேல் வாயில் தான் வந்து ஏறுது. எப்பனும் செம்ம சைஸு. ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கல அது. ஏன்னா அது வந்து காற்றோட ஆப்போசிட் வேகத்தை வந்து கிழிச்சிட்டு போக மாட்டுது, லாங் போக மாட்டுது. கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, முட்டை மாதிரி இருக்கு ரவுண்டாக. பட் இதெல்லாமே ஃப்ராக் ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. ரிசல்ட்டு பின்னாடி ஏதோ ஒன்று வருது.
விட்டு போடு விட்டு போடு 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 எப்படி வருது பாருங்க மீன். செடியில் மாட்டிச்சு, பார்த்து. நெக்ஸ்ட்டுமே செம்ம சைஸு. பொறுமையாக. நெக்ஸ்ட்டுமே நல்ல சைஸு, சரியான சைஸு, நல்ல சைஸு, செம்ம சைஸ் ப்ரோ. நல்ல சைஸு. 3/4 கிலோ இருக்கும். தாராளமாக இருக்கும், 3 கிலோ இருக்கும். நல்ல ரிசல்ட் ப்ரோ டெடிபி. அப்படியே மேலே தூக்கி காட்டுங்க. பிடிக்கிறது தான் மேட்ரு. தரமான ரிசல்ட்டு. எப்படியும் ஒரு 3/4 கிலோ இருக்கும் தாராளமாக. எனக்கு தெரிஞ்சு உள்ளேருந்து தண்ணி கிழிச்சிட்டு வந்துச்சு. அப்படி இருங்க. சைஸ் ப்ரோ நல்ல சைஸு. சரிதா? பக்காவாக தெரியுது ப்ரோ. நல்ல சைஸ் ப்ரோ. நல்ல சைஸு. 3/4 கிலோ இருக்கும். வாயில் காட்டுங்க எங்கே வச்சுதுன்னு பார்ப்போம். மேல் வாயில் தான். இதுவுமே அப்படியே மேல் வாயில் தான் வச்சு. நல்லா உள்ள மேல் வாயில் இறங்கியிருக்குள்ள. தெரியும். 2 முள்ளுமே போயிடுச்சு உள்ள. இந்த பேர் ஃப்ராக் உள்ள தெரியும் பாருங்க. வந்து டெடிபியில் பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன் 6 கிலோ சைஸ் இருக்கும். கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம். இருங்க ப்ரோ. அப்படிங்க மூச்சு எடுத்துக்கிச்சு, கண்டிப்பாக போயிடும். அவ்வளோதான். நல்ல சைஸ். போ அப்படி போ. சூப்பராக போயிட்டு. இது டெடிபியில் பிடிச்ச 2வது மீன். 3/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதையும் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மீனுமே வந்து வேறு இடத்துல விட்றோம். பாருங்கள் மீன் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். ஏன்னா மீன் வந்து எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் பிடிச்சிட்டு சும்மா தண்ணியில் விட்றீங்கன்ட்டு. நம்ம மோஸ்ட்லி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு தான், ரேராக தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ நம்ம பிடிக்கிற மீனுமே பார்த்திங்கன்னா மேல் வாயில் தான் ஊக் செட் ஆகும். ஸோ மீனுக்கு எந்த டேமேஜும் இருக்காது, மீன் சாவாது, மீன் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போ நான் விட்டோன்னே எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு பாருங்கள். விட்டோன்னே ஓடிச்சு. இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரைக் வந்தது. இன்றைக்கி 3 வந்தது, 2 ஏற்றிட்டேன், 1 மட்டும் விட்டேன். பிரதர் 1 ஏற்றிட்டாரு. மறக்காமல் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீன் பிடிக்கணும் உங்களுக்கு கற்றுக்கணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ இனிமேல் நம்ம போட போகிறோம் ரெகுலராக. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னேக் தான் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா தண்ணி காஞ்சிடுச்சு, சீசன் வந்துடுச்சு. என்னென்ன ஃப்ராக் வாங்கணும், லூர் என்ன வாங்கணும், பிரைட் லைன் என்ன வாங்கணும், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு எப்போ போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எனக்கு தெரியும்.